தமிழடியான் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். வருடத்தின் இறுதி நாளான இன்று ஒரு துயரமான செய்தி. யாழ்ப்பாணத்தில் 3 பிள்ளைகளின் தந்தையார் ஒருவர் சயனைட் உட்கொண்டு உயிரிழந்திருக்கின்றார். அது குறித்து விரிவாக பார்க்க இருக்கின்றோம். கிளீன் ஸ்ரீலங்கா திட்டம் நாளை உத்தியோகபூர்வமாக ஆரம்பித்து வைக்கப்பட இருக்கின்றது. அது குறித்த மேலதிக விவரங்களை பார்க்க இருக்கின்றோம். சீன அரசாங்கம் வடக்கு கிழக்கு பகுதிகளுக்கு பெருந்தொகை உதவி செய்திருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அது குறித்தும் பார்க்க இருக்கின்றோம். அத்துடன் தாயகத்தில் இருக்கின்ற பாடசாலை மாணவர்கள் மத்தியில் மேற்கொள்ளப்பட்ட ஒரு ஆய்வின் முடிவு வெளியாகி இருக்கின்றது. அதிர்ச்சிகரமான முடிவாக அந்த முடிவு இருக்கின்றது. அது குறித்தும் பார்க்க இருக்கின்றோம். அத்துடன் இன்றைய கேலி சித்திரமும் இருக்கிறது. இவை எல்லாவற்றையும் தொகுத்து இந்த காணொளியில் பார்க்க போகின்றோம். வாருங்கள் காணொளிக்குள் போவோம். யாழ்ப்பாணத்தில் நேற்று டிசம்பர் மாதம் 30ஆம் தேதி திங்கட்கிழமை 3 பிள்ளைகளின் தந்தையார் ஒருவர் சயனைட் உட்கொண்டு உயிரிழந்திருக்கின்றார். இந்த சம்பவத்தில் என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் 3 பிள்ளைகளின் தந்தையாராகிய தேவதாஸ் திலீப் குமார் அவர்கள்தான் இந்த சம்பவத்தில் உயிரிழந்திருக்கின்றார். இவர் நகைக்கடை ஒன்றில் வேலை செய்கின்றாராம். நகை தொழிலாளியாக வேலை செய்கின்றாராம். இவரும் இவருடைய மகனும் ஒரே இடத்துல தான் வேலை செய்யணும். யாழ்ப்பாணம் கண்ணாத்திட்டி பகுதியில் இருக்கின்ற ஒரு இடத்துல தானாம் வேலை செய்யணுமாம். அப்போ நேற்று திங்கக்கிழமை இவர் தான் முதல்ல வேலைக்கு போயிருக்கார். அப்பா தான் முதல்ல வேலைக்கு போயிருக்கிறார். அப்போ போயிட்டு கொஞ்ச நேரம் கழித்து மகனும் வேலைக்கு போயிருக்கார். மகன் போய் பார்த்த இடத்துல வேலை செய்கிற இடத்துல தந்தையார் மயங்கின நிலையில் இருந்திருக்கிறார். அப்பா மயங்கி இருக்கிறத பார்த்த மகன் தன்னுடைய தாயாருக்கு ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கார், இந்த மாதிரி அப்பா மயங்கி இருக்காருன்னு சொல்லி. அதுக்கு பிறகு அவர் யாழ் போதனா மருத்துவமனையில் அனுமதிக்கப்படுறார். மருத்துவர்கள் பரிசோதித்து பார்த்துட்டு அவர் ஏற்கனவே இறந்து விட்டார் என்பதை உறுதிப்படுத்தி இருக்கின்றார்கள். இந்த விசாரணையை திடீர் மரண விசாரணை அதிகாரி நமசிவாயம் பிரேம்குமார் அவர்கள் மேற்கொண்டிருக்கின்றார். அதன் பின்னர் மருத்துவர்கள் மேற்கொண்ட உடல் கூற்று பரிசோதனையின் முடிவில் அவர் சயனைட் உட்கொண்டு உயிரிழந்திருப்பதாக மருத்துவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். இந்த சம்பவம் அப்பகுதியில் மிகுந்த அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கின்றது. காரணம், இப்ப சயனைட் எல்லா இடமும் கிடைக்குமா? சயனைட்டை உட்கொண்டு உயிரிழக்கிற அளவுக்கு சயனைட் அந்த அளவுக்கு பாவனையில் இருக்கான்றது ஒரு கேள்விக்குறி. அல்லது எப்படி இவருடைய கையில் சயனைட் வந்தது போன்ற விசாரணைகள் இப்பொழுது இடம்பெற்று வருகின்றன. மேலதிக விவரங்கள் விரைவில் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. 2025ஆம் ஆண்டினுடைய தொடக்கம் மிகவும் சிறந்த தொடக்கமாக இருக்கும் என அமைச்சர் நலிந்த ஜெயசிஸ் அவர்கள் சொல்லியிருக்கின்றார். அதாவது அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு சொன்னால், அரசாங்கம் பொறுப்பெடுத்து இப்போ 3 மாதங்கள் ஆகுது. இந்த 3 மாதத்துக்குள்ளே நாங்கள் நிறைய விஷயங்களை சாதிச்சிருக்கிறோம். மிக குறிப்பாக பொருளாதாரத்தை ஒரு நிலையான தன்மைக்கு நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம். எல்லோரும் எதிர்பார்த்தது போல பொருளாதாரத்தை நாங்கள் கைவிடையில் பொருளாதாரத்தை நிலையான தன்மையில் கொண்டு வந்திருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் வெளிநாட்டு உதவிகள் எங்களுக்கு நிறைய கிடைச்சி கொண்டிருக்குது. நிறைய வெளிநாடுகள் எங்களுடைய நடவடிக்கைகளை பாராட்டி கொண்டிருக்கிறார்கள். எங்களுடைய பொருளாதார வளர்ச்சியை நிறைய வெளிநாடுகள் பாராட்டுகின்றார்கள். அதே போல நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த நிறைய வெளிநாட்டு திட்டங்களை நாங்கள் இப்ப மீள ஆரம்பிச்சிருக்கிறோம். எனவே கடந்த 3 மாதங்கள்ல இவ்வளவுத்தையும் செய்த இந்த அரசாங்கம் ஜனவரி மாச தொடக்கத்தில் இருந்து மேலும் நிறைய நல்ல திட்டங்களை செய்ய இருக்கின்றது. இன்னும் நிறைய வெளிநாட்டு உதவிகளை பெற்று நல்ல திட்டங்களை நாங்கள் முன்னெடுக்க இருக்கின்றோம். எனவே இந்த ஆண்டினுடைய தொடக்கம், அதாவது 2025ஆம் ஆண்டினுடைய தொடக்கம் மிக நல்ல தொடக்கமாக இருக்கும் என அமைச்சர் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். பாடசாலை மாணவர்கள் மத்தியில் மேற்கொள்ளப்பட்ட ஒரு ஆய்வினுடைய முடிவு வெளியாகி இருக்கின்றது. அந்த ஆய்வின் முடிவில் ஒரு அதிர்ச்சியான செய்தி சொல்லப்பட்டிருக்கு. என்னென்னு சொன்னால், நாட்டில் இருக்கிற மாணவர்களில் சரியரவாசிக்கும் அதிகமானவர்கள், அதாவது 55% மாணவர்களுக்கு பாடசாலை உபகரணங்களை வாங்குவதற்கு மிகுந்த கஷ்டப்படுகின்றார்களாம். அவர்களிடம் போதிய பணம் இல்லை என்று சொல்லி சொல்லப்படுகிறது. அதாவது பெற்றோர்களிடம் போதிய அளவு பணம் இல்லை என்று சொல்லி, அதாவது இப்போ தை மாதத்தில் உங்களுக்கு தெரியும், புதிய புதிய அகடமிக் இயர் ஆரம்பிக்கப்படும். அதன் போது பாடசாலை உபகரணங்கள், பென்சில்கள், புத்தக பைகள் என்று சொல்லி பாடசாலை உபகரணங்கள் வாங்குறதுக்கு பெருந்தொகையான மாணவர்கள்ட்ட காசு இல்லை என்று சொல்லி சொல்லப்படுதாம். குறிப்பாக கிராமப்புறங்கள் மற்றும் பெருந்தோட்ட பகுதிகளில் வாழ்கின்ற மாணவர்கள் தான் இவ்வாறு கடுமையான வறுமையில் பாதிக்கப்பட்டிருப்பதாக இந்த ஆய்வின் முடிவில் சொல்லப்பட்டிருக்கிறது. இதுல பாத்தீங்கன்னு சொன்னா 26.1% மாணவர்கள் என்ன சொல்லியிருக்கிறோம் என்று சொன்னா, நாங்கள் ஏற்கனவே பாவிச்ச பொருட்களை தான் திரும்ப
இந்த வருஷமும் பாவிக்க போகிறோம். எங்கள்கிட்ட வந்து புதிதாக பொருட்கள் வாங்குறதுக்கு காசு இல்லை. எங்களுடைய சகோதரங்கள் பாவித்த பொருட்களையோ அல்லது நாங்கள் ஏற்கனவே பாவித்த பாடசாலை உபகரணங்களையோ தான் நாங்கள் திரும்பவும் பாவிக்க போகிறோம் என்று சொல்லி 26.1% மாணவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். அதே நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் வறுமை கோட்டின் கீழ் வாழ்கின்ற மாணவர்களுக்கு அரசாங்கம் வந்து 6,000 ரூபாய் நிதி உதவி வழங்கியிருக்காம். அதாவது இந்த டிசம்பர் மாதம் 27ஆம் தேதி எல்லோருடைய வங்கி கணக்குக்கும் வந்து 6,000 ரூபாய் வந்து வைப்பில் விடப்பட்டிருக்காம். எனவே நாட்டில் வாழ்கின்ற வறுமை கோட்டின் கீழ் வாழ்கின்ற பிள்ளைகளுக்கு வந்து 6,000 ரூபாய் நிதி உதவி கடந்த 27ஆம் தேதி சகலருக்கும் வழங்கப்பட்டதாக அரசாங்க தரப்பில் சொல்லப்படுது. இருந்த போதிலும் கூட நாட்டில் 55% மாணவர்கள் பாடசாலை உபகரணங்கள் வாங்க காசில்லாமல் இருப்பது ஒரு அதிர்ச்சிகரமான முடிவாகும். சீன அரசாங்கம் இந்த வருடத்தினுடைய தொடக்கத்திலிருந்து வடக்கு கிழக்கு பகுதிகளில் வாழ்கின்ற மக்களுக்காக 150 கோடி ரூபாய் பெறுமதியான பொருட்களை வந்து வழங்கியிருப்பதாக சீன அரசாங்கம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பல்வேறு பகுதிகளில் வடமாகாணத்திலேயும் கிழக்கு மாகாணத்திலேயும் இருக்கிற பல்வேறு பகுதிகளில் வாழ்கின்ற மக்களுக்கு இந்த வருடத்தினுடைய தொடக்கத்திலிருந்து 2024ஆம் ஆண்டு தொடக்கத்திலிருந்து பல்வேறு சந்தர்ப்பங்களில் வந்து இந்த உதவிகள் வழங்கப்பட்டதாம். அதாவது வீட்டு பாவனை பொருட்கள், அரிசி மற்றும் இதர சாப்பாட்டு பொருட்கள் போன்றவை எல்லாம் வழங்கப்பட்டிருக்காம். இதற்காக இதுவரை சீன அரசாங்கம் வந்து 150 கோடி ரூபாய்களை வந்து செலவிட்டிருப்பதாக அவர் சொல்லியிருக்கிறார். இலங்கைக்கான சீன தூதுவர் கி ஜென் ஹொங் அவர்கள் கிழக்கு மாகாணத்துக்கு ஒரு விஜயம் ஒன்றை மேற்கொண்டார். நேற்று முன்தினம் 29ஆம் தேதி அவர் திருகோணமலை, மட்டக்களப்பு, அம்பாறை போன்ற பகுதிகளுக்கு நேற்று முன்தினம் விஜயம் மேற்கொண்டு அங்கே 21,470 குடும்பங்களுக்கு 16 மில்லியன் ரூபாய் பெறுமதியான பொருட்களை வந்து அன்பளிப்பாக வழங்கியிருக்கிறார் சீன அரசாங்கத்தின் சார்பில். இந்த பொருட்களை வழங்குகின்ற போதுதான் இந்த தகவல்களை தெரிவித்திருக்கின்றார். இந்த வருட தொடக்கத்திலிருந்தே வடக்கு கிழக்கு பகுதிகளில் வாழ்கின்ற மக்களுக்காக 150 கோடி ரூபாயை சீன அரசாங்கம் செலவழிச்சிருக்கு சொல்லி. இதுல முக்கியமான கேள்வி என்னென்று சொன்னா, சீன அரசாங்கம் ஒதுக்கின இந்த 150 கோடி ரூபாய் வந்து முழுமையாக வடக்கு கிழக்கு பகுதிகளில் வாழ்கின்ற மக்களுக்கு போய் சேர்ந்துச்சுதா இல்ல அதிலையும் கொஞ்சத்தை எடுத்து பாக்கெட்டுக்கு யாராவது வச்சினமா என்னவோ தெரியல. இருந்த போதிலும் கூட சீன தூதுவர் வந்து இப்படி சொல்லியிருக்கார், 150 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டதாக. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா அவர்களால் அறிவிக்கப்பட்ட திட்டங்களில் மிக முக்கியமான திட்டம் கிளீன் ஸ்ரீலங்கா. இந்த கிளீன் ஸ்ரீலங்கா திட்டம் நாளை ஜனவரி மாதம் 1ஆம் தேதி முதல் உத்தியோகபூர்வமாக ஆரம்பித்து வைக்கப்பட்டிருக்கின்றது. நாளை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா அவர்களே தானே நேரடியாக கலந்து கொண்டு இந்த திட்டத்தை வந்து ஆரம்பித்து வைக்க இருக்கின்றார். நாட்டின் பல்வேறு பகுதிகளில் சுத்தப்படுத்துகின்ற நடவடிக்கை தான் கிளீன் ஸ்ரீலங்கா திட்டம். இது வந்து பௌதிக ரீதியாக இடங்களை சுத்தப்படுத்துறது மட்டும் இந்த நடவடிக்கையில இல்லையாம். இந்த கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்துக்குள்ள பல்வேறு விதமான விஷயங்கள் இருக்காம். அதாவது வந்து இப்போ சாலையை கடக்கின்ற போது எவ்வளவு பாதுகாப்பாக கடக்கணும், எப்படி சிக்னலில் நிற்கணும், ஒரு பேருந்து வந்து எவ்வளவு சுத்தமாக இருக்கணும், பொதுமக்களை ஏற்றி கொண்டு போகிற பேருந்து வந்து அது ஒழுங்காக கழுவப்படுதா, ஒழுங்காக துடைக்கப்படுதா, சீட்டெல்லாம் வந்து நீட்டாக இருக்குதா, எல்லாம் பாதுகாப்பாக இருக்கான்னு சொல்லி எல்லாமே பார்க்கப்படுமாம். அதே போல் ரயில் பெட்டிகள் எல்லாம் சுத்தமாக இருக்கா, ரயில்வே ஸ்டேஷன், மருத்துவமனைகள் சகல இடங்களும் சுத்தமாக இருக்கான்னு சொல்லி இந்த கிளீன் ஸ்ரீலங்காவுக்கு பொறுப்பாக இருக்கிற அந்த குழுவினர் வந்து கண்காணிப்பார்களாம். இது ஒரு பெரிய ஒரு செயல் திட்டமாக செயல்படுத்த இருப்பதாக அரசாங்கம் அறிவித்திருக்கின்றது. அதே நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாளை ஜனவரி மாதம் 1ஆம் தேதி இந்த திட்டம் ஆரம்பிக்குது. ஜனவரி மாதத்தில் வந்து 1ஆம் தேதியிலிருந்து 31ஆம் தேதி வரைக்கும் என்னென்ன திட்டங்கள் செய்ய போயினோம், எந்தெந்த இடங்களில் செய்ய போயினோம் என்றது சம்பந்தமான ஒரு மாத பிளான் வந்து ஒரு மாத திட்டம் வந்து நாளை வெளியிடப்படும் என்று சொல்லி அரசாங்கம் அறிவிச்சிருக்குது. இதுக்கென்று சொல்லி ஒரு குழு ஒன்று அமைக்கப்பட்டது உங்களுக்கு தெரியும். அண்மையில வந்து அதில் 16 பேர் இருக்கணும். முக்கியமாக அரசாங்கத்தில் உள்ள முக்கியமான அதிகாரிகள், போலீஸ் மற்றும் இராணுவம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகள், பல்வேறு பிரிவினரை சேர்ந்த 16 முக்கிய உறுப்பினர்கள் அதில் இருக்கணும். அந்த அமைப்பை சொல்றது PTF என்று சொல்லி, அதாவது பிரசிடென்ட் டாஸ்க் ஃபோர்ஸ் நாங்கள் சொல்லலாம், ஜனாதிபதி நடவடிக்கை பிரிவு என்று சொல்லி தமிழில் சொல்லலாம். எனவே PTF-இனுடைய நேரடி கண்காணிப்பின் கீழ் நாளை ஜனவரி மாதம் 1ஆம் தேதி தொடக்கம் இந்த கிளீன் ஸ்ரீலங்கா திட்டம் வந்து ஆரம்பிக்கப்பட இருக்கின்றது. இந்த திட்டத்துக்கு வந்து நிறைய வெளிநாடுகள் வந்து வரவேற்பு தெரிவிச்சிருக்குது. மிக குறிப்பாக வந்து ஜப்பான் அரசாங்கம் வந்து நிதி
உதவியே செய்திருக்கு. நாங்களும் வரோம், நாங்களும் காசு தாரோம், நாங்களும் சேர்ந்து உங்களுக்கு பின்னால் நிற்கிறோம் என்று சொல்லி நிதி உதவி வழங்கி இருக்குது. இன்னும் நிறைய நாடுகள் வந்து இந்த திட்டத்துக்காக வந்து நிதி உதவி வழங்குவதற்கு தயாராக இருப்பதாக சொல்லப்படுகின்றது. எனவே நாட்டை வந்து சுத்தப்படுத்தி கிளீனா வச்சிருந்தா அது எல்லாருக்குமே பிடிக்கும். லஞ்ச ஊழலை ஒழிச்சா அதுவும் எல்லா நாடுகளுக்கும் பிடிக்கும். எனவே நல்ல விதமாக நாங்கள் செயல்படும் போது இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா நாடுகளுடைய ஒத்துழைப்பும் கிடைக்கும் என்றுதான் மறக்க முடியாத உண்மை. எனவே கிளீன் ஸ்ரீலங்கா திட்டம் வந்து எங்களுடைய வடக்கு கிழக்கு பகுதிகளிலும் வந்து மிக தீவிரமாக நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும். எனவே வடக்கு மாகாண ஆளுநரும் கிழக்கு மாகாண ஆளுநரும் வந்து என்ன விதமான விஷயங்களை வந்து முன்னெடுக்க போகிறார்கள் என்று சொல்லி தெரியல. எனவே எங்களுடைய பகுதிகளிலும் வந்து இது தீவிரமாக முன்னெடுக்கப்படணும். ஏனென்று சொன்னால் எல்லா இடங்களும் வந்து சுத்தப்படுத்தணும். சாதாரணமாக வந்து மருத்துவமனை சுற்றாடலே வந்து அதில் தண்ணி தேங்கி நிற்கிறதும், அது வழியே அந்த குப்பைகள் எல்லாம் போட்டிருக்கிறதும், இளநீ கோம்பைகளை போடுறதும் என்று சொல்லி ஒரே குப்பையாக இருக்கும். நீங்கள் காண்ற எல்லா மருத்துவமனை சுற்றாடலும் வந்து அப்படித்தான் இருக்கும். எனவே மருத்துவமனை சுற்றாடலே அப்படி இருக்கும்போது ஏனைய இடங்களை பற்றி நாங்கள் யோசிச்சே பார்க்க தேவையில்லை. எனவே சுத்தப்படுத்தினா அது எங்கள் எல்லாருக்குமே நல்ல. சுத்தப்படுத்தினா தொற்று நோய்கள் வராது, எத்தனையோ நோய்கள் எல்லாம் வராது, கிருமிகள் பரவாது, இப்படி நிறைய நன்மைகள் இருக்குது. எனவே சுத்தம் சுகந்தரம் என்று சொல்லி நாங்கள் சின்ன வயசுலேருந்து படி என்று படிக்கிறோம். ஏட்டு கல்வியெல்லாம் இருக்கே தவிர அது நடைமுறையில் வர்ற மாதிரி தெரியல. எனவே இனியாவது நாங்கள் படித்ததை வந்து நடைமுறையில் கொண்டுறோம். இந்த ஜனாதிபதி அவர்களுடைய கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்துக்கு வந்து வடக்கு கிழக்கிலே உள்ள மக்களும் வந்து பூரண ஒத்துழைப்பு வழங்கி அதை ஒரு முன்மாதிரியாக கொண்டு நீங்களே உங்களுடைய பகுதிகள் எல்லாத்தையும் சுத்தமாக்கினீங்கன்னு சொன்னால் அது எல்லாருக்குமே நல்லம். சுத்தமாக இருக்கிறது எல்லாருக்குமே நல்லம். எனவே ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்களால் முன்னெடுக்கப்படுகின்ற கிளீன் ஸ்ரீலங்கா திட்டம் வந்து வெற்றி அடையணும். இதன் மூலம் முழு தீவுமே வந்து சுத்தப்படுத்தப்படணும். சுத்தமாக இருக்கின்ற போது நிறைய வெளிநாட்டு பயணிகள் வருவார்கள், வெளிநாட்டவர்கள் விரும்பி வருவார்கள். சுத்தமாக இருக்கும், அது எல்லோருக்குமே நன்மை, நாட்டை பார்க்கவே அழகாக இருக்கும். எனவே இந்த திட்டம் வந்து நிச்சயமாக வெற்றி பெற வேண்டும். அடுத்ததாக இன்றைய கேலி சித்திரம் கார்ட்டூன் எங்களுடைய பாடசாலை மாணவர்களுடைய கஷ்டத்தை சொல்கின்ற ஒரு கேலி சித்திரம். இது கேலி சித்திரம் என்று சொல்வதை விடவும் ஒரு சிந்தனை சித்திரம் என்று சொல்லலாம். இன்றைக்கு நாங்கள் அதாவது இந்த பாடசாலை உபகரணங்கள் இருக்குத்தானே, அதை வாங்குறதுக்கு மாணவர்கள் கஷ்டப்படினோம் என்று சொல்லி செய்தி அறிக்கையில பார்த்தோம். அதே நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த பொருட்களுக்கான விலைகள் வந்து இப்போ சடுதியாக அதிகரிச்சிருக்காம். அதாவது இந்த ஸ்டேஷனரி பொருட்களுக்கான விலைகள் வந்து சடுதியாக அதிகரிச்சிருக்காம். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பாடசாலை மாணவன் வந்து இப்படி அண்ணாந்து பார்க்குறார், வானத்தில் பறக்குது, கொப்பி பேனை பென்சில் எல்லாம் வந்து வானத்தில் பறக்குது. எனவே அந்த மாணவனுடைய கைக்கு எட்டாத தூரத்தில் வந்து அந்த பொருட்கள் எல்லாம் பறக்கிற மாதிரி இந்த கேலி சித்திரம், இந்த சிந்தனை சித்திரம் வந்து வரையப்பட்டிருக்கிறது. எனவே இதனை பார்க்கின்ற போது உங்களுடைய மனசிலே தோன்ற கருத்துக்கள் என்ன என்பதை மறக்காமல் கீழே எழுதுங்கள். மீண்டும் மற்றும் ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை நன்றி, வணக்கம்.